குயிக்கா வாங்க. இது ரெண்டு விஷயம். உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள்னு ஒண்ணு வரும். சரியா? உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் சொல்லி ஒண்ணு இருக்குது. அதே போல அடுத்தது அடிமைகள் இருக்குது. உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் ஜக்காத்துல பங்கு பெறுவாங்க. அடிமைகள் ஜக்காத்துல பங்கு பெற மாட்டாங்க. சரியா? உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் தான் யாருன்னு விளங்கிக்கிறோம். அதுதான் முக்கியம். சரியா? இப்ப ஜாகிலியா காலத்துல அடிமைகள் தொகை கூடி இந்த நேரம் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நிறைய அடிமைகள் இருப்பாங்க. அதுல சில நேரம் அந்த அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு விரும்புவாங்க. சரியா? அப்ப அவங்க ஒரு பேப்பர்ல ஏதாவது ஒண்ணுல எழுதுவாங்க. இந்த அடிமையில பேரை போட்டு இவ்வளவு திர்கம் காசு தந்தா இவரை நான் விடுதலை செய்வேன்னு சொல்லி எழுதி கொலி வைப்பாங்க வாசல். அப்ப அதை பார்த்த செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா காசை கொடுப்பாங்க. காசை கொடுத்து அவரை உரிமை விடுதலை செய்வாங்க. சரியா? அடிமையிலேருந்து விடுதலை செய்வாங்க. உரிமை சீட்டு எழுதப்பட்டு அவங்களுக்கு இப்ப மனித எல்லா உரிமைகளும் கிடைக்கும். அதாவது ஒரு கூட்டுக்குள்ளிக்கு ஒரு பறவைய காசு கொடுத்து வாங்கி அதை விடுதலை செய்யற மாதிரி. அதுக்கு பிறகு அவரு சுதந்திர புருஷனா இருப்பார். யாருக்கும் அவர் அடிமை இல்லை. சரியா? அப்ப ஜக்காத்துல இருந்து காசை இப்படி உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகளுக்கு கொடுத்து அடிமைகளுக்காக கொடுத்து பணக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும், எஜமானுக்கு கொடுத்துட்டு விடுதலை செய்யுது. இப்ப அடிமைகள் இல்லாதால அந்த காசை சின்ன சின்ன விஷயங்களுக்காக சிறை கைதிகளாக இருக்கிறாங்க தானே. உதாரணமா சின்ன ஒரு குற்றத்துக்காக வேண்டி அவங்களுக்கு அந்த அபராதம் விதிக்கு காசை கட்ட இல்லாம ஒரு மாசம் ஒரு வருஷம் அப்படி ஜெயில வைப்பாங்க. சின்ன தவறு. அப்படியான தவறுகளுக்காக வேண்டி ஜெயில மாட்டிக்கொண்டு வர இயலாத ஆக்களுக்கு காசை கொடுத்து ஜக்காத்துல இருந்து காசை கொடுத்து விடுதலை அடைய செய்யலாம். உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் என்றது அதுதான். சரியா? அடிமைகள் என்றால் அது சும்மா ரிகாப். சரியா? உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைக்கு தான் ரிகாப் என்று சொல்றது. ஓகே ரைட். அப்ப நீங்க கவனமா அதையும் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்குதான் நான் இதை எடுத்தேன்னா இந்த ரெண்டு அடிக்கடி வாருது. இது ஜக்காத்துல தடை செய்யப்பட்டதுல வருது, இது ஜக்காத்த கட்டாயம் கொடுக்கணும்ன்றது வரும். இது அடிமைன்னா ஒரு ஆளுக்கு கீழே இருக்கிற அடிமை, அவருடைய செலவுக்கு உட்பட்டார். சரியா? அதனால இன்னைக்கு அவருக்கு நாங்க ஜக்காத்துல இது கொடுக்கறது இல்லை. சரிதானே? ரைட். இப்போ நாங்க வரோம் கேள்விக்கு. நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்துட்டு போறோம். அதனால ஓகே, திருப்பி திருப்பி அந்த விஷயங்களை மறுக்க பார்க்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க இங்க எது பார்த்தோம்? இப்ப இருங்க. சரியா? திருப்பி அப்ப இது ஓகே. 28வது கேள்வி. 28, 29, 28 சரிதானே? இல்ல ரைட். ஆமில் ஜக்காத்தை வசூலிப்பவர். எழுத்து கொஞ்சம் மங்களாய்க்கும். அரிகாபுண்டா உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். அல் காரிமோன் கடன்காரர்கள். அதுவும் வரும் இல்லையா? துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபா எதோடு சம்பந்தப்பட்டது யாருக்காவது தெரியுமா? துல் ஹுலைஃபா மீகாத் இல்லைகள். ஹஜ்ஜுடைய மீகாத், நியத்து வைக்க வேண்டிய பிரதேசம், இடம். சரியா? ரைட். மதீனாவும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஆக்கள் நியத்து வைக்கிற இடம் தான் துல் ஹுலைஃபாண்டு. ரைட். உம்மாண்டா சமூகம் இல்லையா? ஃபக்கீர்னா பரம ஏழை. குர்பானி ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டது. இப்னு சஃபீல் ஃபீ சபீல் ஜகாத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்னு சஃபீல் என்று சொன்னா ஆகுமான நோக்கத்துக்காக பயணம் செஞ்ச ஆட்கள். அதை கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். என்னடா அது இப்னு சஃபீல்னா? வழிபோக்கர்னு சொல்லுவாங்க. சரியா? சுருக்கமா சொன்னா ஒரு ஆள்கிட்ட நல்லா காசு இருக்குது, அவரு தூர பயணம்னு போறாரு. உதாரணத்துக்கு அப்படி நல்ல நோக்கத்துக்காக பயணம் போனவர்கிட்ட பர்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சு, ஊருக்கு திரும்பி வரணும், காசு இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னா அங்குள்ள பள்ளியில போயிட்டு ஜக்காத் நிதியத்திட்ட போயிட்டு இப்படித்தான் ஆவிட்டு எனக்கு காசு கொஞ்சம் தேவை, நான் அவங்களுக்கு திருப்பி தாரேன், எனக்கு தாங்கன்னு கேட்கலாம். அல்லது அவங்க அப்படி கேட்காம சொன்னா திருப்பி தாரேன்னு கேட்காம கேட்டாலும் கொடுக்கலாம். சரியா?
இப்னு சஃபீர் என்று சொல்லுது. ஆகுமான பயணத்துல மாட்டிக்கொண்டு ஆக்கள். சரியா? இப்ப மோசமான பயணத்துல இல்ல, ஆகுமான பயணம் இல்ல. இப்னு சஃபீர் ஃபீ சபீல்னா அல்லாஹ்வோட பாதையில போராடுகிறார், போராடுபவர்கள். ஒவ்வொரு சொல்லும் மைண்ட்ல பதிகிறதுல தான் இருக்குது. சரியா? எம்சிக்யூக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப அது ஃபெஸ்ட்டுக்கே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஓகே. அதான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். அது மாதிரி எலம்லம் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாட்டவர்கள் ஹஜ்ஜிக்காக நியத்து வைக்கிற இடம். ஓகே, அப்ப உடனே இதுல ஏ ஆமில் வரும் இல்லையா? எலம்லம் ஐ வராது, ஜி வராது. ஆகவே இதுல பார்ப்போம். ஆமில் சரி, ரிகா ஏபி வரும், ஏபிசி வரும், ஏபிசி எஃப் வரும், ஏபிசி எஃப் ஹெச், ஏபிசி எஃப் ஹெச் ரெண்டாவது தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது குயிக்கா போவோம், டைம் வைத்து கொண்டிருக்குது. இது கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? ஏஜாசு கொஞ்சம் இது மங்களாக்கி நம்ம டியூட்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஏஜாசுல் குர்ஆன், அல் குர்ஆனுடைய அற்புதம் இல்லையா? மோஜிசத்துல் குர்ஆன், ஏஜாசுல் குர்ஆன். ரைட். இதுல அதுல கருத்தை தான் போட்டிக்கிறாங்க. சரியா? ஜம்முல் குர்ஆன், ஜம்முல் குர்ஆன் அல் குர்ஆனை ஒன்று சேர்த்தல். ஜாமியுல் குர்ஆன் இல்லையா? அவருக்கு இந்த உஸ்மான் அலி அவங்களுக்கு தான் ஜாமியுல் குர்ஆன் சொல்றது. சரியா? இப்ப உண்மையில அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன் பூர்ணமா தொகுக்கப்பட்டாலும் உஸ்மானுக்கு தான் அந்த பேர் இருக்குது. குர்ஆன் மூலம் மக்களை ஒன்றிணைத்தவர். ஏனது குர்ஆன்ல ஓதுறதுல மக்களுக்குள்ள பிளவு வர பார்த்துச்சு. சரியா? அப்ப ஒற்றுமைப்படுத்தினார். அடுத்தது இப்ப உங்களுக்கு வரலாம், ஜாமியுல் குர்ஆன் என்று உஸ்மான் அலி அழைக்கப்படுவதற்கான நியாயத்தை குறிப்பிட்டு தெளிவுபடுத்துக. வல்லமையான ஸ்டைல தான் கேள்வி வரும் என்றது இல்ல. சரியா? அப்ப உங்களுக்கு இது தெரியும். அதாவது உஸ்மான் இப்படி கேட்டு வந்தா, அல் குர்ஆன் தொகுப்பில் உஸ்மான் அலியின் பங்கை ஆராய்க. மாஷா அல்லாஹ் நெருப்ப எழுதிருவீங்க. சரியா? என்ன ஆர்மேனிய போராட்டத்துல ஈராக் வீரர்களுக்கும் சிரியா வீரர்களுக்கும் இடையில் நடந்த குர்ஆன் ஓதுற விஷயத்துல முரண்பட்ட நேரம் ஹுதைஃபத்துல் யமானி அதை பார்த்துட்டு உஸ்மான் அலிகிட்ட வந்து முறையிட்டு பிறகு எல்லா குர்ஆனும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரிஜின் குர்ஆன் எடுத்து யாரு எங்கட சாபித் அலி அவங்களோட தலைமையில 7 பிரதிகள் அல்லது 8 பிரதிகள் எழுதப்பட்டு 7 பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குர்ஆனை பாதுகாத்தாம எழுதிருவீங்க. ஆனா இப்படி வந்தா சரியா? ஜம்முல் குர்ஆன் இல்லையா அல்லது ஜாமியுல் குர்ஆன் என்று உஸ்மான் அலி அவர்கள் அழைக்கப்படுவதற்கான காரணத்தை குறிப்பிட்டு தெளிவுபடுத்துகன்னு வந்தா இந்த யோசிக்கிறது என்ன இப்படி வந்துட்டு இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல வராத கேள்வி ஒண்ணேன்னு மண்டையை குழப்புது. அதுதான் போன முறை நடந்தது. கேள்வியை பார்த்துட்டு கேள்வி மெத்தட் கொஞ்சம் மாறின வாக்குலயே நிறைய பேருக்கு டென்ஷன். என்ன சார் இதுவரைக்கும் நாங்க படிச்ச நீங்கள் தந்த அல்லது பாஸ் பேப்பர்ல வந்த ஸ்டைல கேள்வி வந்து இல்லையா சார் இப்படின்னு பயப்படுறது. மெதுவா நிதானமா ஒவ்வொன்னா வாசிச்சா எங்களுக்கு அழகா விளங்கலாம். போன முறை நடந்த எக்ஸாம்ல 1-2 கேள்விதான் மயக்கமாயிருந்து குழப்பிச்சு. சரியா நிதானமா மெதுவா வாசிச்சா மாஷா அல்லாஹ் பெஸ்டா செய்யலாம். நான் கூட அந்த பேப்பரை பார்த்துட்டு பொருத்தம் இல்ல, சில கேள்விகள் பிழை, நான் கூட அப்படிதான் ஷொக் ஆகினேன். சரியா? ஆனா மெதுவா வாசி பார்த்த நேரம் மாஷா அல்லாஹ் செய்யலாம். இதுவரைக்கும் உள்ள என்ன சொல்றது, நான் சாய்ஸ் பண்ணி கொடுத்த கேள்விகள் வந்ததை பார்த்தா போன முறை 72 மார்க்ஸ் அளவுக்கு விடியல் அளவுக்கு வந்திருக்குது. ஆனா எனக்கே ஷொக், என்னடா எப்படிடா இது என்று சொல்லி. ஆனா நிதானமா பார்த்தா புலருக்கு செய்யலாம். அதால நான் உங்களுக்கு சொல்றேன், கேள்விகள் அட்வான்ஸா தான் வரும். ஆனா நீங்க டென்ஷன் ஆயிட வேணாம். சரி பரவாயில்ல, கஷ்டமான கேள்வியை வைப்போம், வேற ஏதாவது இருக்குதா பார்ப்போம், அடுத்த கேள்வி வாசிங்க, அடுத்த கேள்வி வாசிங்க. இது எனக்கு செய்யலாம், செய்ய ஏழுமான கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு டென்ஷன் ஆகாது. சரியா? என்னதான் செஞ்சாலும் ஃபைனலா எழுதுற எக்ஸாம் தான் ஆக முக்கியம். ஒரு புள்ள எக்ஸாம் முடிஞ்சு வர்றக்கோல பேப்பரை கிழிச்சிட்டே வந்த வரலாறு இருக்குது. அவ்வளவுக்கு எதிர்பார்த்ததுகள் நிறைய வரல, என்னமோ வந்து கொல்லம் எழுதிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு கிளாஸ்லயே. சரியா? ஆனா டென்ஷன் ஆகி அப்செட் ஆகிது ஒன்றுமே இல்லை. சரியா? ஒரு கோல் எக்ஸாம் முடிஞ்சு வரப்போல 100% போனவங்க கோல் பண்ணி எனக்கு சொல்லவும் இல்லை. ஏன்னா கேள்வி அமைப்பெல்லாம் வித்தியாசம். நாங்க அதுக்கு ரெடி ஆகணும். இந்த முறை நான் எடுத்தது எப்படி கேள்வி வந்தாலும் எங்கட பிள்ளைகளை அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸ் பண்ண வைக்கணும். அதனால எல்லா விஷயங்களையும் கொடுத்தா, நீங்க நம்பிக்கை ஒண்ணு கொடுத்தா உங்களுக்கு செய்யணும். ஒன்றும் யோசிக்க தேவை. உனக்கு ஸ்கீம் லேஸ் ஆக்கி விட்டாங்க யாருமே நினைக்கல. சரி, அதால நிறைய பேருக்கு அதால பயப்பட வேணும். சரியா? ரைட். அப்ப நான் இங்க சொல்ல வந்தது,
ஜம்முல் குர்ஆன். இந்த கேள்விகள் இப்படி மயக்கமா வந்தா நாங்க தான் விளங்க பார்ப்போம். சரியா? அடுத்தது கிசசுல் குர்ஆன். கிசஸ் என்று சொல்றது கதைகள். இது பெரும்பாலும் உலூமுல் குர்ஆன் ஒரு பகுதி, நிறைய இடத்துல அது படிப்பிக்கிறது இல்ல. நோமலா சரி தெரியணும். அல் குர்ஆன்ல வந்த நபிமார்கள, நல்லடியார்கள, தீய சமூகங்களது, நல்ல சமூகங்களது கதைகள். கிஸ்ஸா. கிஸ்ஸான்னா கதை. கிசசுல் குர்ஆன். ரைட். கிராத்துல் குர்ஆன். அல் குர்ஆன ஓதுறது. நுசூலுல் குர்ஆன், அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒழுங்கு. சரியா? அது அதுல ஈக்குது. பார்த்துக்கொண்டா விளங்கும் உங்களுக்கு. அப்ப ஈஜாசுல் குர்ஆன், அல் குர்ஆனுடைய அற்புதம். சி. ஜம்முல் குர்ஆன், அல் குர்ஆன் வந்து தொகுத்தல். ஏ. கிசசுல் குர்ஆன், அல் குர்ஆனிய கதைகள். சி ஏ இ. எங்கன்னு பாருங்க. சி ஏ இ. சி ஏ இ ஒண்ணுதான் இங்க. அப்ப இதை அடிச்சுட்டா சரி. சரியா? ரைட். 4வது விடையை அடிச்சுட்டா சரி. ஓகே. ரைட். அடுத்தது பாருங்க. இது வந்து வாமலாத், வியாபாரத்தோடு தொடர்பான ஒரு கேள்வி. வியாபாரத்தோடு தொடர்பான ஒரு கேள்வி. இது கொஞ்சம் மங்களாகி நான் வாசி விடுறேன். கர்னுல் ஹசன். கர்னுல் ஹசன் தான் அழகிய கடன். கடன் கொடுத்தல். வட்டி இல்லா கடன். ரைட். அழகிய கடன். பி. அசம்சரா. சம்சரான்றது தரகு தொழில். பாடத்துல கிளியர் ஆகிதான் ஆன்சர் பண்ணலாம். தரகு புரோக்கர். சரியா? தரகு தொழில். பிக்கு பிறகு இ. பயில் மோஜல். சரியா? தவணை அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல். சரியா? தவணை அடிப்படையிலான பிற்போடப்பட்ட கொடுக்கல் முறை. முதாரபா கூட்டு பங்காண்மை. முஷாரக்கா கூட்டு பங்குடைமை. சரியா? இத கொஞ்சம் சில ஆட்களுக்கு நான் என்ற படிச்ச குழு ஓகே, இது புதிய ஆட்களும் வந்திருப்பாங்க, கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இது குழம்புறது. முதாரபா 2வது, முஷாரக்கா 3வது, முசாரா 4வது, முராபஹா. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இது அடிக்கடி வாரது ஆக்கள் குழம்பிக்குள்ளது எது சரி எது கீழே என்று விளங்க அமைக்கும். சரியா? முதாரபா, முஷாரக்கா, முசாரா, முராபஹா. சரியா? ரைட். அப்ப இதுல நாங்க இப்ப இங்க பார்ப்போம். முதாரபான்னு சொல்றது கூட்டு பங்காண்மை. சரியா? கூட்டு பங்காண்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? பங்காண்மை என்று சொல் வந்துடும். சரியா? முதாரபா கூட்டு பங்காண்மை. முஷாரக்கா கூட்டு பங்குடைமை. சரியா? இது வரணும். பங்குடைமை இது வரணும். பங்குடைமை. முஷாரக்கா. முசாரா விவசாய பங்குடைமை. சரியா? முசாரா வந்து விவசாய பங்குடைமை. முராபஹா மீள் வியாபாரம் சொல்லுவாங்க. இப்படி மீள் வியாபாரம். சரியா? உங்களோட கைட் எல்லாம் போட்டிக்குது. லாபம் அடைதல் தொடர்பான வியாபாரம் முறை. சரியா? மீள் வியாபாரம்னு போட்டாலும் சரி. சரிதானமா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். மெஹரூன் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல என்ற கிளாஸ் வந்தாக்கள் ஓகே, வராதாக்கள் புதிய ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இதை திருப்பி படிப்பிக்கிறேன். மற்ற ஆக்கள் இதுல மறுக்க ஒரு மீட்டெல்லாம் இப்போ. சரிதானே? அதால நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். ஏன்னா நேற்று கிளாஸ் செஞ்ச பிறகு ஒரு ஆள் இந்த கேள்விகளை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார்னு எனக்கு போட்டிருந்தாங்க. ரைட். இதுல கொஞ்சம் இது உங்களுக்கு பெரிய கேள்விக்கு வரையில. அதுக்குதான் நான் நோமலா இது என்னன்னு குழம்பிக்கல கூடாது நீங்க. சரியா? ஷோர்ட்டா சில விஷயங்களை சொல்லித்தரேன். முதாரபானா கூட்டு பங்காண்மை. ஒருவரோட பணமும் இன்னொருவரோட உழைப்பும் சேர்ந்து நடக்குது. சரியா? என்கிட்ட காசு இருக்குது, இன்னொரு ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது, என்ற காசு அவருக்கு கொடுத்து பிசினஸ் பண்றது. சரியா? இஸ்லாம் இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க. சரியா? நபி அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு வியாபார பொருட்களை முதாரபா அடிப்படையில தான் வியாபாரம் செஞ்சாங்க. குறுகிய காலத்துக்கு உகந்தது. குறுகிய முதல் போது. இவ்வளவுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். சரியா? முதாரபான்னா நீங்க விளங்கணும். ஒருவரோட பணமும் இன்னொரு உழைப்பு. இதுல ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்னைக்கு லாப நஷ்டத்தோடு தொடர்பானது. யாருக்கு சொல்லலும்? முதாரபாட லாப நஷ்டத்தோடு தொடர்பான ஒரு பாயிண்ட் இருக்குது. யாருக்கு சொல்லலும்? ஜஸ்கியாக்கு சொல்லலுமா? வேறொரு ஆள்? முதாரபாட லாப நஷ்டத்தோடு தொடர்பானது என்னமா? அணுகா இல்லையா? சொல்லுங்களேன். எங்கட ஹிமாவை காணல. ஹிமா சொல்லுங்க பாப்போம். முதாரபாட லாப நஷ்டத்தோடு தொடர்பான விஷயம் கடுது இல்லையா?
ஒரு ஆளாவது சஹனஜ் ஜீனியா சார் மூலம் ஆ கிடைக்கப்பெற லாபத்துல ரெண்டு தரப்பினரும் ஆ இதுல பெற லாபத்தை ரெண்டு தரப்பினரும் பிரிச்செடுப்பாங்க. ஜஸ்னா சொல்லுங்க பாப்போம். ஜஸ்னா இப்பதான் வருவது. சரியா? ரைட். இதுல நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதாரபால லாபம் வந்தா சரியா? ஜஸ்னா சொல்லுங்க பாப்போம். முதாரபால லாப நஷ்டம் சம்பந்தமா ஜஸ்னா முதாரபாட லாப நஷ்டம் சம்பந்தமான பாயிண்ட் சொன்னீங்க தானே, சொல்லணுமா? இதுல விளங்குது நீங்க எல்லாம் எந்த அளவு தூரம் இந்த பாடங்கள்ல படிச்சு கிளியரா ஆகிக்கிறீங்கிறது விளங்குது. படிக்கணும். சரியா? ரைட். முதாரபால லாபம் வந்தா ரெண்டு தரப்பினரும் சமனா ஒப்பந்தப்படி பிரிச்சுக்கொள்வாங்க. உனக்கு 50 வீதம், எனக்கு 50 வீதம், அல்லது உனக்கு 60 வீதம், எனக்கு 40 வீதம். நஷ்டம் வந்தா பண ரீதியான நட்டத்தை பணம் போட்டவரே சுமப்பார். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் முதாரபால். இப்ப ஏண்டா நான் ஒரு ஆளுக்கு காசை கொடுக்குறேன், அவரு கஷ்டப்பட்டு விவசாயமோ கடையோ ஏதோ ஒன்று போட்டு செய்யறாரு, செஞ்சு லொஸ்டாயினா அவரோட நேரம், அவரோட உழைப்பு, அவரோட முயற்சி எல்லாம் அவருக்கு லொஸ்ட். அதனால முதாரபால லாபம் வந்தா ரெண்டு பேரும் ஒப்பந்தப்படி பிரிப்பாங்க. முதாரபால நஷ்டம் வந்தா பண ரீதியான நட்டத்தை பணம் போட்டவர் தான் சுமப்பார். இதெல்லாம் பாடமாக்குறது இல்லமா, நீங்க எல்லாம் புரிந்து சப்பி துப்புற வேலை தானே செய்யறது. எக்ஸாம்ல விளங்கி நான் சும்மா எழுதணும். சரியா? ரைட். அப்ப பணம் இட்டவர் தான் அத சுமப்பாரு என்றது நீங்க விளங்கணும். அது முக்கியமான பாயிண்ட்ஸ். இன்னொரு பாயிண்ட்ஸ், முதாரபா மூலம் பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு முதல் போட இயலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? முதாரபா மூலம் பெற்ற முதலை, இப்ப உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஆளோட பிசினஸ் பண்றேன், எனக்கு காசை கொடுக்குறேன், அவரு எனக்கு தெரியாம இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாரு அந்த காசு, அது கூடாய்த்தானம்மா? முதாரபா மூலம் பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு முதல் போட இயலுமா? சரியா? ரைட். அப்ப அந்த விஷயத்த நீங்க மைண்ட், அப்ப ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு பந்தி எழுதணும். இதுல என்ன கஷ்டம் இருக்குது? இஸ்லாம் அனுமதிச்ச வியாபார முறை கூட்டு பங்காண்மை என்று அழைக்கப்படுது. ஒரு ஆளோட பணமும் இன்னொருட உழைப்பும் சம்பந்தப்பட்டது. நபி அவங்க ஹதிஜா ரலியல்லாஹு வியாபார பொருட்களை திருமணத்துக்கு முன்னால முதாரபா அடிப்படையில தான் செஞ்சு கொடுத்தாங்க. குறுகிய முதல் போதும், குறுகிய காலத்துக்கு உகந்தது, 2 பேர் மட்டும் சம்பந்தப்படும். முதாரபா மூலம் பெற்ற முதலை இன்னொரு முதாரபாவுக்கு போடலாம். லாபம் வந்தா 2 பேரும் பிரிப்பாங்க. நட்டம் வந்தா முழுமையா பணம் போட்டவர் அதை எடுப்பார். காரணத்தையும் சொல்லுங்க. அரை பக்கத்துக்கு வந்துருமேமா இது. இதை கொண்டு பேப்பரை வச்சுக்கொண்டு முதாரபா உங்களோட புக்ல கைட்ல இருக்கிற பந்தி எல்லாம் வச்சுக்கொண்டு ஹமீதுல்லா சொல்றாரு எல்லாம் எழுத போனா தலை சுத்து பிடிக்கும். அதை தூக்கி போட்டுட்டு நான் சொல்ற ஸ்டைல் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுங்க. மாஷால்லா உங்களுக்கு சொல்லிடா மார்க்ஸ் கிடைக்கும். சரி, இது ஓலவருக்கு விளங்கப்படுத்துற தலைப்பு. சரியா? ஓகே. இதுல நீங்க கிளியர் ஆகினீங்க. ஒவ்வொரு விஷயம் இப்ப இதுல சில ஆக்கள் கண்ட படிச்சுக்கிறீங்க, படிக்காத ஆக்களிக்கிறீங்க, அவை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. ரைட். அடுத்தது ஓகே தானே? முதாரபா சரி தானே சஹனஜ்? இப்ப கிளியரா? ரைட். முஷாரக்கா வரும். முஷாரக்காண்டா கூட்டு பங்குடைமை. சரியா? இதுக்கு என்ன வித்தியாசம்டா, பலர் சேர்ந்து பணம் போட்டு ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டு அதுல வார லாபமோ நட்டமோ போட்ட தொகைக்கேற்ப எல்லாரும் பிரிச்சு கொள்ளும். சரியா? நான் 5 லட்சம் போட்டிப்பேன், இன்னொரு நாள் 1 லட்சம் போட்டிப்பாரு, இன்னொரு நாள் 10,000 போட்டிப்பாரு. பலர் வரணும், 2 பேர் இல்ல, பலர் வந்து காசு போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுல வார லாபத்தையோ நட்டத்தையோ போட்ட தொகைக்கேற்ப பிரிச்சு கொள்ளும். பங்குடைமை கம்பெனி எல்லாம் படிப்பீங்க காமர்ஸ்ல, அதுதான் இது. சரியா? ரைட். இதுல என்ன ஸ்பெஷல்டா, நீண்ட காலத்துக்கு உகந்தது, காலம் கூட, அடுத்து வந்து முதலும் கூட, அதிகமான பணமும் தெரியும். அது வந்து குறுகிய காலம், முதல் குறைவு. சிலவனுக்கு ஒப்பிட்டு எழுத வரலாம். முதாரபாவுக்கு முஷாரக்காவையும் ஒப்பிட்டு எழுத வந்து இப்படிதான் எழுதணும். சரியா? லாப நஷ்டங்கள் ஒப்பந்தப்படி பிரிச்சுக்கொள்ளணும். இது ஒரு கூட்டு செயற்பாடா இருக்குது, நீண்ட காலம் அப்படியான விஷயத்தை வச்சு எழுதணும். ரைட். முசாரான்றது விவசாய பங்குடன். இந்த 2 வந்து சரியா? கொஞ்சம் நான் இங்கிட்டு போடுற பாத்துக்கொள்ளுங்க. இப்படி எழுதுறேன் உங்களுக்கு லேசுக்கு. முசாரா ஒண்ணு, முஷாரக்கான்னு ஒண்ணு.
அப்ப பார்த்தோமே முஷாரக்கா. சரியா? அடுத்தது முராபஹா வரும். சரியா? இந்த ரெண்டு அடிக்கடி குழம்புறது. முசாரா ஆன்னு ஒண்ணு வந்திக்குது, முசாரா காண்டு வந்திக்குது. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதை சொல்லுவாங்க கூட்டு பங்குடைமை, முஷாரக்கா. இதை சொல்லுவாங்க விவசாய பங்குடைமை. சரியா? நான் லேசா ஓலவல் புள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற ஷார்ட்கட் ஒண்ணுமே தெரியாத ஆட்களுக்கு இந்த ஆண்டு சொல்றது எதை குறிக்கும்? பசுவை குறிக்கும். ஆண்டா பசு எங்க மேயும்? வயல்ல. வயல் எதோடு சம்மந்தப்படுது? விவசாயத்தோட. அப்ப முசாரா விவசாய பங்குடைமை. யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறது? ஓ லெவல ஒண்ணுமே தெரியாத கேஸ் அடிக்குமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. சரியா? பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நினைச்சு சொல்லல. நீங்க அதை ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றுமே தெரியாட்டி முசாராவா முஷாரக்காவா ரெண்டும் குழம்புவீங்க. எக்ஸாம் ஹோல்ன்றது தனியா தலை சுத்துற இடம் தானே அது. அப்ப அதுல நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. எழுத்த வச்சு இது மாதிரி நான் அன்றைக்கு ஒண்ணு சொல்லி தந்தேன். அன்றைக்கு சொன்னது எது சொல்லுங்க பாபம்? என்ன சொல்றது? உலுல் அசும்களுக்கு சொல்லி தந்தேன். சரியா? உலுல் அசும்கள் மூணா, மூவண்ணா, ஈனா, ஈயண்ணா, நூனா. இது சொல்லி தந்தேன் உங்களுக்கு. மூணா, மூவண்ணா, ஈனா, ஈயண்ணா, நூனா. 5 பேர் இருக்கிறாங்க. முஹம்மது நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 5 பேர். இந்த மாதிரி ஷார்ட்கட் தெரியணும். பல தடவை உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சரியா? மூணா மூவண்ணா, ஈனா ஈயண்ணா, நூனா. மூசா, முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா, நூஹ். அது மாதிரிதான் இந்த ஷார்ட்கட். சரியா? முசாரா வந்து பசு அல்லது அப்ப அது வயல்ல மேயும். அப்படி பார்த்தோம்னா அது விவசாய பங்குடைமை. சரியா? முஷாரக்கா கூட்டு பங்குடைமை. இதுதான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வந்தது. சரியா? முசாரா விவசாய பங்குடைமை. அது என்னன்னு சொல்லிட்டு வர, ஒரு ஆளோட நிலத்தை இன்னொருவருக்கு விவசாயம் செய்ய கொடுத்து வார விளைச்சல்ல பங்கெடுக்குது. வார விளைச்சல்ல பங்கெடுக்கிறது. நிலத்தை குத்தகைக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறது அல்ல, அது வேற. ஒருவருடைய நிலத்தை இன்னொருவருக்கு விவசாயம் செய்ய கொடுத்து வரும் விளைச்சல்ல பங்கெடுக்கிறது தான் முசாரா ஆண்டு சொல்லுவாங்க. சரியா? விவசாய பங்குடைமைன்னு இத சொல்லலாம். நபி அவங்க சரியா ஹைபர் பிரதேச நிலம் இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட போது அங்கு விவசாயம் செஞ்ச மக்களுக்கே அந்த நிலத்தை, அரசுக்கு சொந்தமான நிலத்தை விவசாயம் செய்ய கொடுத்து அதுல இருந்து என்ன செஞ்சாங்க? விளைச்சல் எடுத்தாங்க முசாரா அடிப்படையில். உமர் அலி அவர்கள் பஹ்ரைன் பிரதேச நிலம், பஹ்ரைன் பிரதேச நிலம் கைப்பற்றப்பட்ட போது அங்குள்ள விவசாயிகளுக்கு அதை கொடுத்து அதுல விளைச்சல் பங்கை பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் முசாராக்கு போட வேண்டிய விஷயம். பொயின்ஸ் இல்ல, அதுக்கு என்ன தெளிதுறது. அது என்னன்னு சொல்லுவாங்க, முசாரால நாங்க நிபந்தனை போட்டு கொடுக்கலாம். என்ன? ஒரு காணியை கொடுத்து இந்த ஏரியால வாரதெல்லாம் எனக்கு, இந்த ஏரியால வார விளைச்சல் எல்லாம் உனக்குட்டு நிபந்தனை போடு. சரியா? அல்லது நீ என்ன விவசாயம் எதையும் செய், அதாவது வயல் நிலம் வைங்க, எனக்கு 10 மூட்டை அரிசி வந்துடும், நெல்லு வந்துடும், அப்படி நிபந்தனை போடலாம். விளைச்சல் வந்த பிறகுதான் ஒப்பந்தப்படி பிடிக்கும், வீதப்படி பிடிக்கும். சரியா? ரைட், ஓகே. இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு எழுதி விட்டுறலாம். இன்னொரு பகுதி மட்டும்தான் இருக்குது, உடுப்பட்ட வியாபார முறை முராபஹா. சரியா? ஏன் இதை சொல்றேன்டா, இது எம்சிக்யூக்கும் இந்த கேள்வி வாரது, பார்ட் 2க்கும் வாரது. இதுக்கு பிறகு எம்சிக்யூல இந்த எந்த கேள்வி வந்தாலும் நீங்க குழம்ப கூடாது. சரியா? இதுக்கு இலாபம் அடைந்தான், இலாபம் அடைதல் வியாபாரம்னு சொல்லுவாங்க. அல்லது நான் உங்களுக்கு அடிக்கடி புள்ளுக்கு சொல்றது மீள் வியாபாரம். சரியா? ஒரு பொருளை வாங்கி திருப்பி விற்கிறது. முராபஹாக்கும் சாதாரண வியாபாரத்துக்கு என்ன சொல்றது அரபுல? சாதாரண வியாபாரத்துக்கு என்ன சொல்றது? ஜஸ்னா சொல்லுங்க. சாதாரண வியாபாரம் அரபுல என்ன சொல்றது? எங்க ஈகிறீங்கன்னு பாருங்க, எவ்வளவு படிக்க வேணும்ன்றத பாருங்க. சரியா? பை ஊ, சாதாரண வியாபாரத்துக்கு பை ஊன்னு சொல்லுவாங்க. திஜாரா, குரான் சொல்றது திஜாரா. ரைட். அல் பை ஊ சாதாரண வியாபாரம். சரியா? சாதாரண வியாபாரத்துக்கும் முராபஹாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாமா, சாதாரண வியாபாரத்துல பொருளை வாங்குறவனுக்கு பொருளை விற்கிறவன்
எவ்வளவு லாபம் அடைவான்ன்றது தெரியாது. ஆனா முராபஹால பொருளை வாங்குறவனுக்கு பொருளை விற்கிறவன் அடைகிற லாபம் விளங்கும். சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஒரு ஷர்ட் வாங்கணும் வைங்களேன், 2500 ரூபாய் கொடுத்து நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஷர்ட் ஒன்று வாங்குறேன். அதுல 2000 தான் விலை, 500 ரூபாய் தான் லாபம் அவர் சொல்லி எங்களுக்கு தர மாட்டான். சரியா? அது சாதாரண வியாபாரம். நான் சொல்ற வியாபாரம் இதுக்கு உதாரணம் வேற மாதிரி கொடுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். என்னன்னா இப்படி வைங்க, அடிக்கடி நான் சொல்றது இந்த உதாரணத்தை சொல்லிப்பேன். எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஹார்ட்வேரோட தொடர்பான பொருட்கள் கொஞ்சம் தேவை. 10 லட்சம் போகும். இங்க நான் வாங்கினேன். அப்ப என்ன கூட்டாளி ஒரு ஆளிக்காரு கொழும்புல வாங்கி கொடுப்பாரு. அவரு சொல்றாரு 8 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு இதை முடிச்சுட்டாரு. அப்ப நான் அவருக்கு லிஸ்ட்டை கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு. அவர் 8 லட்சம் காசை போட்டு அதை வாங்கிட்டு பில்ல காட்டுறாரு. சார் இது எல்லாத்துக்கும் 7.5 லட்சம் முடிஞ்சிக்குது, 50,000 ஏன லாபம், 8 லட்சம் மொத்தம் தாங்க. அவர் காசை கொடுத்து வாங்குவாரு, பிறகு நான் அந்த காசை கொடுத்துட்டு அதை வாங்குவேன். அப்ப அவர் வாங்கி திருப்பி எனக்கு விற்கிறாரு. ரெண்டாவது அவர் எவ்வளவு லாபம் அடைகிறாருன்றது எனக்கு விளங்கணும். நான் ஊர்ல உள்ள கடையில 10 லட்சம் கொடுத்து வாங்குறத 8 லட்சம் கொடுத்து இவர்கிட்ட வாங்குறேன். எனக்கு விளங்குது அவருக்கு 50,000 லாபம் விற்குது. ஓகே. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, இஸ்லாமிய வங்கிகள்ல இந்த முராபஹைக்கு இல்லையா? நான் ஒரு அமானா பேங்க்ல ஒரு நிரந்தரமான கஸ்டமரா இருந்தா எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுதுன்னா நான் போயிட்டு சொல்றேன். அவர் என்ன செய்யறாரு, லேப்டாப் கம்பெனிக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு. சொல்றாரு இந்த லேப்புடைய விலை 1 லட்சம். சரியா? எங்கட லாபம் 10,000, 1,10,000. நீங்க 10 மாசத்துக்குள்ள இதை கட்டி முடிக்கணும். 11,000 கட்டணும். 1 மாசம் கட்டாட்டி வட்டி வராது. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு அந்த அவங்களே காசை போட்டு தர வாங்கிட்டு வராங்க. இதைத்தான் சொல்றது முராபஹா, மீள் வியாபாரம். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கு பிறகு கேட்கிற நேரம் ஆன்சர் பண்ணாடிதான் இங்க வேலை. சரிதானமா? ரைட். இப்ப 4 வியாபார முறையும் கிளியர் தானே? 4 வியாபார முறையும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் ஜஸ்ட்னா சொல்லுங்க பாப்போம் 4 வியாபாரத்துக்கு பேரையும். 1 முலாரபா, கருத்தை சொல்லுங்க. முஷாரகா. முலாரபாண்டா கூட்டு பங்காண்மை, முஷாரகாண்டா கூட்டு பங்குடைமை, முராபஹாண்டா மீள் வியாபாரம், முஷாரகாண்டா வியாபார பங்குடைமை, முசாரா விவசாய பங்குடைமை. விவசாய பங்குடைமை. சரியா? இதுல முஷாரகா முசாரா. முசாரா ஆண்டா என்ன, ஆவண்டா வந்தா என்ன? பசுவோடு சம்பந்தப்படுது, விவசாய பங்குடைமை. முசாரகா கூட்டு பங்குடைமை. கூட்டு பங்குடைமை. ரைட். ஓகே, எல்லாருக்கும் இது கிளியர்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா புக்ல உள்ளதை வாசிச்சா சில நேரங்கள் உங்களுக்கு கிளியர் போதாமிக்கும். இப்படி விளங்கப்படுத்தினா உங்களுக்கு இதை வச்சே எழுதலாம். சரியா? அதனாலதான் நான் இதை உங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தினது. ஓகே, நாங்க இப்ப மறுக்கா பாடத்துக்கு போவோம். அப்ப இதுல இந்த பாருங்க, கருள் ஹசன் அழகிய கடன். பி சம்சரா. சரியா? சம்சரான தரகு. பிஇ பைமோஞ்சல் தவணை அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல். சி பிஇசி. பிஇசி ஒண்ணுதான் இருக்குது. பிஇசி கண்டுபிடிச்சிடலாம் டக்காண்டு. பிஇசி ஃபர்ஸ்ட்டுக்கே ஷுவர்ண்டா பிஇசி ஒண்ணுதான் இருக்குது. அடுத்ததே கொஞ்சம் பாத்துக்கலாம், என்ன டவுட் ஆயினா. அப்புறம் ஏ, 4வது ஏ முலாரபா கூட்டு பங்காண்மை. சரியா? ஓகே. டி முஷாரகா கூட்டு பங்குடைமை. சரிதானே? ரைட். அப்ப போலதான் கூட்டு பங்காண்மையை கொண்டு கூட்டு பங்குடைமைக்குள்ள சேர்க்கிறது இல்ல. முலாரபா கூட்டு பங்காண்மை, முஷாரகா கூட்டு பங்குடைமை என்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது 2 தான் குழம்புறது. ரைட். ஓகே, அடுத்துக்கு போவோம். சரியா? 31வது கேள்வி. இமாம்களும் அவங்க எழுதின புத்தகங்களோட பேர். இதை நீங்க பாடமாக்கி தான் ஆகணும், அல்லது நிறைய பயிற்சி செஞ்சுக்கணும். ரைட். ஒரு 2 இமாமோட புத்தகம் தெரிஞ்சா, இமாம் மாலிக் முஅத்தா, இமாம் ஷாஃபிட கிதாபுல் உம்மு, அப்படி 2 தெரிஞ்சா கூட செஞ்சிடும் இல்லையா? இத பாருங்க, ஃபிகுல் அக்பர் இமாம் அபு ஹனீஃபா. முதலாவது டி. சரியா? டி. அப்ப 2 தான் டி இருக்குது. இது 2ஐயும் பார்த்தா சரி. சரியா? மற்றது விட்டுருங்க, 1 தெரிஞ்சா போதும். முஅத்தா இமாம் மாலிக். டிஇ. அப்ப டிஇ 2க்கும் வந்தீங்க. ரைட். 3வது
கிதாபுல் உம்மு இமாம் ஷாஃபி டிஇபி அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதை மட்டும் பார்த்துட்டு அடிச்சுட்டா சரி. சரியா? ரைட், ஓகே. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாங்க படிப்போம், அது ஒரு கட்டாயிரும். ஓகே, அது போல நாங்க அடுத்த கிளாஸ் நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். டைம் இல்ல. இப்ப அடுத்தது சரி, இது நாட்கள், ஹஜ்ஜி செய்யற நாட்களோட தொடர்பு. நான் நீங்க ஃபர்ஸ்ட் அதை போட்டு விளங்கப்படுத்துறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது லேசா விளங்கும். சரியா? ஹஜ்ஜி செய்யற நாள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹஜ்ஜு செய்யற காலம் துல்ஹஜ் பிறை 8 துல்ஹஜ் பிறை 13 வரை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. துல்ஹஜ் பிறை 8, துல்ஹஜ் பிறை 9, துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13. இப்பவே சொல்லி தந்தா இதுல என்ன கேள்வி வந்தாலும் நீங்க சரியா ஆன்சர் பண்ணணும். சரியா? துல்ஹஜ் பிறை 8 ஹஜ்ஜுடைய ஃபர்ஸ்ட் டே, ஆரம்ப நாள். அதுக்கு சொல்லுவாங்க யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க. யௌமு தர்வியா ஃபர்ஸ்ட் நாளுக்கு சொல்றது யௌமு தர்வியா. ரெண்டாவது நாளுக்கு சொல்லுவாங்க யௌமு அரஃபா. ஷோர்ட்டா போடுறேன், யௌமு அரஃபா. அரஃபா தினம். ஹாஜிகள் அரஃபா மைதானத்துல இருப்பாங்க, நாங்க நோம்பு குடிப்போம். 10ஆம் நாள் யௌமு ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாள். ஈதுல் அல்ஹா, சரியா? அல்லது ஈதுல் அல்ஹா, உல்ஹியா கொடுக்குற ஹஜ்ஜி பெருநாள். 11, 12, 13 இந்த மூணுக்கு ஒரு பேர் இருக்குது. யாருக்கு சொல்லு? ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு வெரி குட். தஷ்ரீக். சரியா? ஐயாமு தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக் ஸ்பெஷல் என்ன? உல்ஹியா கொடுக்குறேன். உல்ஹியா கொடுப்பது. அது மட்டுமா? ஐயாமு தஷ்ரீக் நோன்பு பிடிப்பது ஹராம். நோக்க கூடாது. இதுல நோன்பு பிடிக்க ஹராமாக்கப்பட்ட நாட்கள் இருக்குது இல்லையா? துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், 11, 12, 13. 10ஆம் நாள் பெருநாள் தானே, நோன்பு பிடிக்க ஹராமாக்கப்பட்ட நாள். 8ல பிடிக்கலாம், 9லையும் பிடிக்கலாம். சரி, ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் பிறை 1லிருந்து துல்ஹஜ் பிறை 9 வரை உள்ள நாட்களே நோன்பு பிடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரை உள்ள நாட்கள்லயும் நோம்பு பிடிக்கலாம். ரைட். அப்ப இப்போ ஓகே தானே? யௌமு தர்வியா, யௌமுல் அரஃபா, யௌமு ஈதுல் அல்ஹா, ஐயாமு தஷ்ரீக். சரியா? அப்ப இதை வச்சுதான் அந்த விடைகளை உங்களுக்கு பார்க்கலாம். ரைட், பார்ப்போம். அப்ப யௌமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக், துல்ஹஜ் பிறை 11, முதலாவதுக்கு ஈ. அப்ப டக்குன்னு பாருங்க, ஈல 2 தான் வந்தீங்க. மத்த விடைகளை பார்க்கவே தேவையில்லை, ஒரே வெட்டி விட்டுருங்க. அதுக்கு இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு யோசிங்க. சரியா? ஆஷூரா, ஆஷூரா முஹர்ரம் பிறை 10, ஆஷூரா தாஷுவான்னு 2 நாள் இருக்குது இல்லையா? அதையும் கொஞ்சம் விளங்கப்படுத்தி விட்டுரும் உங்களுக்கு. சரியா? ரைட். ஆஷூரா, ஆஷூரா தாஷுஆ, தாஷுஆ. ஆஷூரா 10, தாஷுஆ 9. எப்ப? முஹர்ரம். சரியா? முஹர்ரம் பிறை 10, பிறை 9. இந்த நாட்கள்ல நோம்பு பிடிக்கலாம் இல்லையா? இந்த நாள் ஸ்பெஷல் என்ன? சரியா? ஆஷூரா இந்த 10ஆம் நாள் தான் ஃபேமஸ். இந்த நாள்ல ஒரு துக்கமான சம்பவமும் நடந்துக்குது, ஒரு சந்தோஷமான சம்பவமும் நடந்துக்குது. யாருக்காவது தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செஞ்சது. வெரி குட். ஹுசைன் அலி அவங்க கர்பலால வச்சு கொலை செய்யப்பட்டது ஆஷூரா, முஹர்ரம் பிறை 10. இன்னொரு சந்தோஷமான செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஃபிரௌனுடைய படையிலிருந்து அல்லாஹ் காப்பாத்தின நாள், ஃபிரௌனை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்ச நாள். சரியா? இப்ப நபி அவங்க மதீனாவுக்கு போய் பாக்குறாங்க, யூதர்கள் இந்த நாள்ல நோம்பு பிடிச்சாங்க. என்னன்னு கேட்டா, மூசாவை அல்லாஹ் பாதுகாத்த நாள். அப்ப நபி சொன்னாங்க, அந்த நோம்பை பிடிக்கிறதுக்கு அதிக உரிமை உள்ளாக்கள் நாங்க சொல்லிட்டு, அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா 2 நாள் நோம்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க. சரியா? ஆஷூரா தாஷூரா. ஓகே, இவ்வளவுதான் அந்த விஷயம். கவனமா விளங்கி கொள்ளுங்க. ஆஷூரா தாஷூரா அந்த விஷயம். அப்போ ஓகே, அப்ப இதுல யௌமுல் அரஃபா துல்ஹஜ் பிறை 9. சரியா?
யௌமுல் தர்வியா துலஷ்பிரே 8. அப்ப கடைசி வந்து சி. முதலாவது வந்து ஐயாமு தஷ்ரீக் சி சி இ அதுக்கு ஒரு சி தான் வரும். இயும் சியும் தான் இருக்கு. ரைட். அடுத்தது 33வது பின்வருவற்றுள் டைம் முடியும் வரைக்கும் நாங்க பார்ப்போம். அதோட கட்டாயம் மறக்க வர வேணாம். அடுத்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? பின்வருவற்றுள் மக்சத் என்ற அரபிக் சொல்லின் கருத்தை உள்ளடக்கி சொல். மக்சத் மகாஷிது ஷரியா சம்பந்தமா வருது இல்லையா? நம்பிக்கை, நாணயம், நீதி, இலக்கு அடைவு, எதிர்பார்க்கும் விடயம், வாழ்வு, மரணம், செயற்பாடு, மகிழ்ச்சி, சோகம், சிரிப்பு, எண்ணம், யோசனை, தீர்மானம். எண்ணம் எதுக்கு பதில்? மக்சத். ரெண்டாவது ஆன்சர். இலக்கு அடைவு எதிர்பார்க்கும் விடயம். ரைட். ரெண்டாவது. சரி. அடுத்தது 389 ஆடுகள். சரியா? 389 ஆடுகள் இருந்தா அவரு ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஆட்டுடைய அளவுக்கு எத்திக்கிறாங்க. ரைட். சொல்லுங்க பாப்போம். ரைட். இத பாருங்க. இந்த புக்ல ஓ லெவல் புக்ல இருக்குது. சரியா? பாருங்க, இந்த ஓ லெவல் புக்ல நான் சும்மா காட்டினேன். 40க்கும் 120க்கும் இடையில ஆடு இருந்தா ஒரு ஆடு. 40, 120. 121 இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு. 201 இருந்து 399 வரைக்கும் 3 ஆடு. சரியா? 399 வரைக்கும் 3 ஆடு. சரியா? அப்ப இங்க எனக்கு எத்தனை ஆடு? 3 ஆடு தான் வரும். சரியா? அத கட்டாயம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. சரியா? அதாவது 40 இருந்து 120, 121 இருந்து எத்தனை வரும்? 200, 201 இருந்து எத்தனை? 399. இதை ஞாபகப்படுத்திக்கணும். சரியா? 40, 120 1, 121 200 2, 201 399 3. சரியா? அதுக்கு பிறகு ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடு வரும். 400 இருந்து 499. சரியா? அது ஒரு ஆடு. 500 இருந்து 599 இன்னொரு ஆடு கூடும். இந்த பேசிக்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். 40, 120, 121 200, 201 399. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சா மற்றதுகளை எடுத்துக்கணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணிக்குது. மாடுகளை பொறுத்த வரைக்கும் மாட்டுடைய நிசாப் அளவு எத்தனை? 30. ஆட்டுடைய நிசாப் அளவு 40. ஆனா 60 மாடு இருந்தா 2 மாடு கொடுப்பாங்க. சரியா? இதுல ஸ்பெஷல் 40 மாடு இருந்தா சில ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். ஒரு ஆள்கிட்ட 30 மாடு இருந்தா ஒரு மாடு, 40 மாடு இருந்தாலும் ஒரு மாடு. மாட்டுல ஒரு சேஞ்ச் வரும். என்ன மாடு கொடுக்கணும்? 2 வருஷம் பூர்த்தியான ஒரு பசு மாடு கொடுப்போம். 30 மாடா இருந்தா ஒரு ஆண் மாடு. சரியா? 40 மாடா இருந்தா 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு கொடுக்கணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொடுக்கணும். சரியா? அடுத்தது, இன்னைக்கு படிச்ச பாடம் எல்லாம் நீங்க குந்திட்டு செல்ஃபா படிக்கிறத விட ஒரு சாரோட ஒரு கைடோட படிச்சாதான் அது பெஸ்ட். அதுக்கு பிறகு நீங்க வேணியை மட்டும் பார்த்துக்கிடுங்க. சரி, அதனாலதான் நான் மெதுவா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறதுக்கான காரணம் நீங்க உள்ள வாங்கிக்கொள்ளும். அப்ப திருப்பி அதெல்லாம் மறக்கலாம், விளங்கப்படுத்திக்கோ நீங்க மாட்டேன். ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இடம்பெறுகின்ற பொதுவான கடமையில் ஒன்று அரஃபாவில் தரித்தல், குர்பான், ஜம்ரா, தவாஃப், முஸ்தலிஃபா. என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்கம்மா. தவாஃப் செய்தல். சரியா? இப்படி சொல்லுங்க. ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு என்ன சொல்றது? உம்ராவுடைய தவாஃபுக்கு என்ன சொல்றது? தவாஃப்ல வகை இருக்குது. தவாஃப் உண்டு. தவாஃபுல் குதூம், தவாஃபுல் இபாதா, தவாஃபுல் விதா. யூடியூப்ல
ஹஜ்ஜு செய்யற முறை சம்பந்தமான ஃபுல் பாடம்னு ஓ லெவலுக்கு விளங்கப்படுத்தி போட்டிக்கிறேன். நான் வேணா லிங்க் அனுப்புறேன். அதுல பார்த்தா ஃபுல் கிளியராகவும் உங்களுக்கு